தமிழ்நாடு அரசியல் பெரும்பாலும் திமுக அதிமுக என இருதுருவ அரசியலாகவே இருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அரசியல் போக்கையே மாற்றியமைத்திருக்கிறது. இருவரும் கட்சிகளுக்கு இணையாக தாவேகாவின் நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் வருகை தருவது அக்கட்சியை முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக மாற்றியுள்ளது. திமுக கூட்டணியில் தாவேகாவை முன்வைத்து காங்கிரஸ் நடத்திய பேச்சுவார்த்தை அகில இந்திய அளவில் கவனம் ஈர்த்தது. இது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணையும் என்றே ஆரம்பத்தில் பேசப்பட்டது. அதிலும் கரூர் சம்பவத்துக்கு பின்னர் அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுவிட்டதாகவே கருத்து தெரிவித்தார். கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். இதனைத் தொடர்ந்து தாவேகா கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என அறிவித்த நிலையில் இந்த பேச்சுகள் முடிவடைந்தது. ஆனால் தற்போது தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் இந்த விவாதம் சூடுபிடித்துள்ளது. அதிலும் பாஜகவே நேரடியாக தாவேகாவுடன் பேசி வருவதாகவும் அக்கட்சிக்கு 80 இடங்கள் வரையும் துணை முதல்வர் பதவி வழங்க பாஜக முன்வந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. அதன் உச்சகட்டமாக தாவேகா பொதுச் செயலர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடலாம் என்று கூறியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விஜயின் தாவேகாவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று தெரிவித்தனர். இதனிடையே தாவேகாவின் இணை பொதுச் செயலர் CTR நிர்மல்குமார் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பாஜக அதிமுக அல்லது சசிகலா ராமதாஸ் உள்ளிட்டவர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோல குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறியிருந்தார். ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது இல்ல, நான் திரும்ப சொல்லிட்டேன். எந்த யூகத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒன்று வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது. இந்த நிலையில் கொளத்தூரில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசிய தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா 90 தொகுதிகள் வரை தருவதாகவும் ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வராக இருக்கலாம் எனவும் பேரம் பேசியதாகவும் கூறியுள்ளார். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். மேலும் எங்கள் விஜய் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணியுபவர் கிடையாது என்றும், எனக்கு ஆஃபர் தேவையில்லை, மக்களின் நம்பிக்கைதான் தேவை, நாம் உருவாக்கும் அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்று விஜய் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார் கூறிய நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது உண்மைதான் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் தனித்து போட்டியிடுவதில் விஜய் திட்டவட்டமாக இருப்பது தற்போது உணர்த்தப்பட்டிருப்பதாகவும் பாஜக தரப்பில் தொடர் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தது வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.